ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா கார்த்திகிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நீ நினச்ச மாதிரியே பிரியாவும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட உன் காதலை சொல்கிறதுக்கு தனியாக மீட் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ கோயிலில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கார்த்தி நீ ரொம்ப அவசரப்படுறடா அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அதுக்காக நம்முடைய இலக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கௌதம் கிட்டேயும் நம்முடைய ஜானகி கிட்டே சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு ரேவதி அத்தியை பார்த்து இந்த நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி கிட்ட சொல்கிறாங்க. நம்முடைய கௌதம் நானும் வர அப்படின்றதுக்கு இல்லை கௌதம் வேண்டாம், நான் ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய ரேவதி ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அவங்களுடைய கனவு இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கார்த்திக் பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதாங்க. இந்த அஞ்சலியால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கணுங்க. ஆனால் நான் நம்முடைய கௌதம் ஜானகி அம்மா நான் சொல்கிறதை கேளு, பிரியா கார்த்திகோட லவ் பண்ணுற மாதிரி நடிக்க தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களா. குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா ரவுடிங் கிட்ட சொல்லி நம்முடைய இலக்கியாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான். எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா, ரேவதி இருக்கிற இடம் இலக்கியாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவளால் இந்த இலக்கியாவால் என் வாழ்க்கைக்கே ஆபத்து வந்துடும். அதனால் இலக்கியாவோட கண்ட்ரோலில் இருக்க அந்த ரேவதி எங்கே இருக்கான்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ரவுடிங்களை வச்சு இலக்கியாவை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அந்த ரேவதி இருக்கிற இடம் மட்டும் எங்கேருந்து தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ரேவதியை கண்டிப்பாக போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் மகன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவனுமே போட்டு தள்ளணும். இல்லைனா என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விபரம் இதெல்லாம் நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரவுடிங்களை நம்ம இலக்கியாவுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. இந்த ரவுடி கபாலி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவுக்கு தெரியாத நல்லாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்கே என்னுடைய போலி டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இலக்கிய நீ மிரட்ட முடியும். கூடிய சீக்கிரம் அந்த ரேவதியோட பையன் இவங்கள முடிச்சிட்டுனா கண்டிப்பாக அடுத்து உன்னை தான் போட்டு தள்ளுறது என்னுடைய நோக்கமே அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த கபாலி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா எங்கெங்கே போகிறாங்களோ பின்னாடியே போனது பார்த்திங்கன்னா, நம்முடைய இலக்கியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான் இந்த இலக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கபாலியுமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதியை பார்க்கறதுக்கு நம்முடைய இலக்கிய ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த கபாலியும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்முடைய இலக்கியா அந்த ரூம்குள்ளே போனதை பார்த்த கபாலி யார் இருக்காங்க அப்படின்றத உள்ளே இருக்காங்க அப்படின்றத எட்டி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா நம்முடைய ரேவதி தாங்க. இந்த ரேவதி இங்கே தான் இருக்கலாம், இவளை கூடிய சீக்கிரம் போட்டு தள்ளணும், இந்த விஷயத்தை உடனே சாருக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த கபாலி. வேறு பேர் எபிசோடில் எதாவது நடக்க மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.